Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருமே காலேஜஸ் கிடைச்சிருக்கும் இல்லைன்னா காலேஜ்க்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே காலேஜ் கிடைக்கும் கம்பல்சரி. இப்போ நம்ம கவுன்சிலிங் பற்றி இத்தனை நாளாக பார்த்துட்டோம். மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸோட டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹாஸ்டல் லைஃப் எந்த மாதிரி இருக்கும், ஹாஸ்டலில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும்னா ஹோம் சிக் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் எல்லாருக்குமே. எத்தனைனா நம்ம இத்தனை இயர் ஒரு சில ஸ்டூடெண்ட் ஸ்கூல்லையும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிச்சிருப்பீங்க. இதுலேயே நிறைய பேர் நீட்டுக்காக ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி நிறைய நீட் சென்டரில் கோச்சிங் சென்டரில் படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் 12th வரைக்கும் வீட்டிலே இருந்து படிச்சுக்கிட்டு புதுசாக ஹாஸ்டலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹோம் சிக் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். நீங்கள் எத்தனை தான் ஃபேமிலி ரிலேஷன்ஸில் போயிருந்தாலும் பட் காலேஜ் ஹாஸ்டலில் போகும்போது உங்கள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வீக்குக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மந்த் இல்லைனா 2 மந்த் கூடயே இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் போன உடனே நீங்கள் பிஹேவியர், அதாவது உங்களுடைய 12th வரைக்கும் படித்தது ஸ்கூல் லைஃப் பிஹேவியர் வேறு, இனிமேல் காலேஜுக்கு போகும்போது மற்றவங்க கூட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுற பிஹேவியர் அப்படிங்கிறது வேறையாக இருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரமாக போய் எல்லார்ட்டுமே நம்மளுடைய சீக்ரெட்ஸை பேசுகிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் மேட்டரை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு யாருன்னே தெரியாதவங்க கூட அதர் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டு, நமக்கு ஒரு வீக் நம்மளை சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரியான சென்டிமெண்டலான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட, நமக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலுமே நம்ம ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம எப்போ எப்படி இருப்போம்னு தெரியாது. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய காலேஜஸ் டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் வார்டன் எல்லாருமே மதிக்க கற்றுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வந்துட்டேன், இனிமேல் என்னை யாரால் தடுக்க முடியும், நான் காலேஜ் படிக்கிறேன், அதுவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறேன், நான் பேராமெடிக்கல் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு என்னது ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டாலே எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து கற்றுக்க பார்க்கணும். நம்ம எப்படி தான் படித்து டிகிரி முடித்து எத்தனை ஹையர் பொசிஷனுக்கு போனாலுமே ஜஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து கற்றுக்க தான் பார்க்கணும். நம்ம எப்போவுமே எல்லாருமே மதிக்க கற்றுக்கிட்டாலே எல்லாமே சால்வாக தான் இருக்கும். அதனால் ஹாஸ்டலில் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ரூம்மேட்ஸ்குள்ளே உங்களுக்கு பொசசிவ்னஸ் வரலாம், மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன ஃபைட்ஸ் அதே மாதிரி வரலாம். அதில் மேக்ஸிமம் இன்வால்வ் ஆகிக்காதீங்க. அப்படி ஃபைட் வந்தாலும் சின்ன சின்ன தகராறுகள் வந்தாலும் அதை சால்வ் பண்ணி விட தான் பார்க்கணுமே தவிர அதை இது பெருசு பண்ணி அதை காலேஜ் ஆஃபீஸில் போய் வார்டன்கிட்ட போய் ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைங்க வந்தால் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தள்ளி இருக்க பாருங்கள். இல்லைனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னா அதை சால்வ் பண்ண பாருங்கள். அப்படி மேஜரான ஏதாச்சும் பிரச்சனைனா அதில் இன்வால்வ் ஆகிக்காதீங்க. அடுத்து ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமில் ஒருத்தர் செய்கிற தப்பு எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒரு ரூமில் மினிமம் 10 பேர்லேருந்து ஒரு சில காலேஜஸில் 6 மெம்பர் இல்லைன்னா ஒரு சில காலேஜஸில் 10 பேர். உங்களுடைய ரூமில் ஒருத்தர் தப்பு பண்ணாலே எல்லாருமே அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா போன உடனே எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, கம்யூனிகேஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, எல்லாமே நல்லது தான். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் நினச்சி அந்த மாதிரி எல்லாமே லிமிட்டேஷனாக இருங்க. ஏன்னா யாருன்னே தெரியாது, எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதெல்லாமே நமக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டேஷனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஓரளவுக்கு பரவாயில்லாமையாக இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அதனால் ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி மேஜரான விஷயங்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸில் இந்த அவுட்டிங் போகும்போது ஏதாச்சும் வெளியே பிரச்சனை எடுத்து வைக்கிறது, வேலைகள்லாம் பார்க்காம இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போகும். நம்ம எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நன்மதிப்பை தான் பெறணுமே தவிர அவங்க கிட்ட இருந்து நம்மளை பார்த்தா அவங்க
நம்மளை மதிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு இவன் இப்படி அப்படிங்கிறத டீச்சர்ஸும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸும் எல்லாருமே நம்மளை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நமக்கு தெரியாது. அடுத்து காலேஜஸை பொறுத்ததாகட்டும், ஹாஸ்டல்ஸை பொறுத்ததாகட்டும், எல்லாருமே எல்லா இடத்துலையுமே சிசிடிவி 24/7 வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். மற்றவங்க எங்கேயோ போகிறாங்கன்னு தெரியாமே அவங்க கூட போகிறது அதெல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க ஏதாச்சும் பண்ணி வைப்பாங்க, அதில் நாமளும் இன்வால்வ் ஆகுற மாதிரி வெளியில் அந்த கிரியேட் பண்ணிடுவாங்க, நம்மளும் அதில் இன்வால்வ் ஆன மாதிரி. அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. மேக்ஸிமம் பிரச்சனைகள்லேருந்து தள்ளி இருக்க பாருங்கள். முடிஞ்சுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்க பாருங்கள். ஏன்னா ஆஃபீஸில் போய் பிரின்சிபல் வரைக்கும் போய் அது சஸ்பெண்ட் வரைக்கும் ஒரு சில காலேஜஸில் சில பிரச்சனைகள் போகும். நீங்களே நியூஸ்லலாம் பார்ப்பீங்க. அடுத்ததான் ரேகிங் பயம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லுமே ஆன்டி ரேகிங் கமிட்டி இருக்கும். ரேகிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அப்படிங்கிறத இருப்பாங்க. அதனால் அதை யாரும் பயப்பட்டுக்க வேண்டாம். ரேகிங் இருக்குமோ காலேஜில், ஒரு சில காலேஜில் 1% காலேஜஸில் இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட்டுக்க வேண்டாம். மேக்ஸிமம் 99.9% எல்லா பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லையுமே ஆன்டி ரேகிங் கமிட்டி இருக்குது. அதனால் யாருமே பயப்பட வேண்டாம் ரேகிங் இருக்குமோ அப்படி பண்ணுவாங்களா. நீங்கள் சீனியர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படின்னா சீனியர்ஸ் நமக்கு ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தான். நம்ம அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த காலேஜஸை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, பட் அவங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்கள் பழகுறதும் சீனியர்ஸுடைய குணம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் சீனியர்ஸ்டையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் அந்த காலேஜஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனும், நோட்ஸு, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து தான் பெற்றுக்க முடியும். அதனால் எல்லாருமே சீனியர்ஸையும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாகவும் ஒரு நம்மளுடைய நான் பிளட் சிப்ளிங்ஸாகவும் நினச்சிட்டிங்கன்னா அந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படிங்கிறது வராது. இது எல்லாமே பொசசிவ்னால தான் நிறைய பிரச்சனைங்க வருது. நம்ம ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பொசசிவ் படாமல் இருந்தாமலே மேக்ஸிமம் பிரச்சனைங்க அப்படிங்கிறது வராது. அதனால் ஹாஸ்டலுக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி, அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்காம நீங்கள் ஒரே மாதிரி ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கணும். அதுக்கப்புறம் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அகந்தையை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் யாரையும் மதிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு சில விஷயத்தை நோட்ஸ் பண்ணிட்டாலே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக போகும். வார்டன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எனிமையாக பழகிக்காமல் அவரை ஒரு இல்லைன்னா வார்டன் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கேர்ள்ஸ் வார்டனாக இருப்பாங்க, பாய்ஸ் ஹாஸ்டலில் ஜென்ஸ் வார்டனாக இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மேக்ஸிமம் 99% ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா வார்டனும் ஸ்டூடெண்ட்ஸும் எனிமையாக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க ஜஸ்ட் நம்மளுடைய நல்லதுக்காக தான் எல்லாமே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் ஹவர்ஸில் ஸ்டடீஸ் பண்ண பாருங்கள். ஹாஸ்டல் டைமிங்ஸில் ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடிட்டு இருக்காமல் அந்த ஸ்டடீஸ் டைமில் உங்களுடைய ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எதுக்குன்னா ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு எடுக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு காலேஜ்க்கு ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் 7:30 வரைக்கும் தான் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் சாப்பிடுறது. அதே மாதிரி மேஜரான ரூல்ஸ், மொபைல் ஃபோன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில ஹாஸ்டல்ஸில். ஸ்டடி ஹவர்ஸ் அதை சப்மிட் பண்ணுறது, இதே மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஹாஸ்டல் ரூல்ஸை மதித்து நம்ம நடந்துட்டோம்னாலே 90% ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு வராது. ஃபஸ்ட்டு அதை மதிக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வார்டனை மதிக்க கற்றுக்கோங்க. அடுத்து பொசசிவ்னஸை விடுங்க. அதுக்கப்புறமா நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அகந்தையை விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கோங்க. இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய ஹாஸ்டல் லைஃப் ஸ்மூத்தாக போகும். எந்தவித பிரச்சனையும் மேக்ஸிமம் வராது. நீங்கள் அப்படி பிரச்சனைகள் வந்தாலுமே அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. நம்ம ஹார்ஷாக பேசிக்கிட்டு அடுத்தவங்களோட மனசை ஹர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பேசும்போது அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற பகை அப்படிங்கிறது அதிகரிக்குமே தவிர குறையாது. இது எல்லாமே மேஜரான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்க. ஏன்னா ஃபேமிலியை விட்டு நம்ம எங்கேயோ போயிருக்கோம். அடுத்து காசு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிபேல போட்டு வைக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஹாஸ்டல்ஸில் நம்ம ஜிபே போடாமல் நம்ம கையிலே காசு வச்சு அது மிஸ் ஆகி அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே அந்த சண்டைகள் வர்றதுக்கும் மனக்கசப்பு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் காசை கையில் வச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் காசை ஜிபேயில் போட்டு வைங்க. அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜஸில் மேக்ஸிமம் காலேஜஸில் மொபைல் ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணாலுமே நீங்கள் காலேஜஸில் போன உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்கள் பேக்லேயே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ஸை ஹாஸ்டல்லே வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இது மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜெனரலாக எல்லாருக்குமே பழகுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறதும் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பயப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்கள்
எப்படின்னா ஸ்டடீஸை பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃபேமிலி மேலேயும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இது 3ஐயும் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கங்க்ராச்சுலேஷன். உங்களுடைய சக்ஸஸான லைஃப்க்கான ஸ்டார்டிங் ஜேர்னி அப்படிங்கிறது இப்போ இன்னும் ஒரு சில நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே கவனத்தோட படிங்க. உங்களுடைய லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் எந்த கண்டென்ட்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.